வேல்முருகன் ஒரு துடிப்பான இளைஞர். திமுக கூட்டணிக்கு வட மாவட்டங்கள்ல ஒரு செல்வாக்கை திரட்டி கொடுத்தவர். அவர் மாற்று முகாமுக்கு, குறிப்பாக அதிமுகவோடு இணைந்து பயணித்தால் அதிமுக அவரை ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருப்பாங்க. அவருடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு அவர் விரும்புகிற தொகுதிகள் கொடுக்கப்படலாம் அதிமுக கூட்டணியில் செய்தி ஓடிச்சு. தமிழ்நாட்டு மக்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், யார் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே பார்த்து யோசித்து முடிவெடுப்பாங்க. அதிமுகவில் பயணித்துவிட்டு அதிமுக அடையாளத்தோடு சென்று திமுகவில் போட்டியிட்டவர்கள் தங்கத்தமிழ் செல்வன் உள்பட தோல்வியை தான் முதலில் தழுவி இருக்கிறார். அதே நிலைதான் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் வரும். அறிவாலயத்திலே வந்து மேலே கீழே ரைடு விட்டு 63 சீட்டு வாங்கிட்டு போறது விட இது ஒன்றும் பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளாவதற்கு, விமர்சிக்கப்படுவதற்கு, இந்த முறை திமுக ஆட்சிக்கு வராம போறதுக்கு முதலமைச்சர் வசம் இருக்கிற காவல்துறையும் செந்தில் பாலாஜியால் நிர்வகிக்கப்படுகிற மதுவிலக்கு துறையும் தான் காரணம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா, தமிழக சட்டமன்ற தேதி அறிவிக்கப்பட்டு களம் சூடு பிடித்துள்ளது. ஒரு பக்கம் என்டிஏ, ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி என்று தினந்தோறும் தலைப்பு செய்திகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கவனிக்கப்படாமல் இருந்த இரண்டு மூத்த அரசியல் தலைவர்கள் ராமதாஸ் அண்டு சசிகலா நேற்றுக்கு 2 பேரும் கூட்டணி சேர்ந்திருக்காங்க. அரசியலில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. இருவரது முயற்சியுமே காலம் கடந்த முயற்சி. பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்தாது. இருவருக்குமே, அதாவது அந்த காலம் கடந்து விட்டது. அவர்களால் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருந்த காலம் தற்பொழுது இல்லை. சில பேருக்கு பயனுள்ளதாக அமையும். சசிகலா அவர்களால ஏதேனும் சில பொருளாதார உதவிகள் செய்யப்பட்டு சில பேர் பலனடையலாம். இப்போ மிகப்பெரிய ரெண்டு பேரும் ஒரு மூத்த அரசியல் தலைவராக தான் இருந்திருந்தாங்க. இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சிருக்கிறதால என்ன விதமான லாபங்கள் அவங்களுக்கு ஏற்படும்? அவங்களுக்கு இதுல பெரிய ஒரு, அவங்க இப்ப நீங்க உங்களை போன்றவர்கள் ஒரு மாசத்துக்கு களத்துல பேசும் பொருளாக அவர்கள் இருப்பாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில வேல்முருகன் இருந்தாருங்க. அவர் நேற்றுக்கு அதிகாரப்பூர்வமா வெளியேறி விட்டார். இது எந்த விதமான பாதிப்பை திமுக கூட்டணிக்கு ஏற்படுத்தும்? இல்ல, நிச்சயமா வேல்முருகன் ஒரு துடிப்பான இளைஞர். திமுக கூட்டணிக்கு வட மாவட்டங்கள்ல ஒரு செல்வாக்கை திரட்டி கொடுத்தவர். அவர் மாற்று முகாமுக்கு, குறிப்பாக அதிமுகவோடு இணைந்து பயணித்தால் அதிமுக அவரை ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ஊடக செய்திகள்ல இருந்து பார்ப்பது அதற்கு வாய்ப்பு இருப்பதாக தோன்றுது. இப்ப வேல்முருகன் ரொம்ப துடிப்பா செயல்பட்டு இருந்தாரு. சட்டசபையெல்லாம் நல்ல கேள்விகள்லாம் எழுப்பியிருந்தாரு. ஆனா திமுக அவரை தவறப்பட்டது ஏன் கூடுதல் ஒரு சீட்டு கொடுத்து அவர் 2 சீட்டு 3 சீட்டு தான் கேட்டிருந்தாருங்க. அந்த சீட்டை கொடுக்க தயங்கினது ஏன்? அது நீங்க அவங்கள தானே கேட்கணும். அவங்க ஏன் தயங்குறாங்கன்னு அவங்களுக்கு தானே தெரியாது. இப்போ ஒரு பக்கம் சசிகலா ராமதாஸ் கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த கூட்டணியில வேல்முருகன் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்குங்களா? அப்படி இருப்பதாக எனக்கு தோன்றல. அவர் நிச்சயமா வெற்றி பெறுகிற கூட்டணியை நோக்கித்தான் பயணிப்பார். அதிமுகவுக்கு அவரு சேர்றதா இருந்தா அதிமுக அதற்கு தயாரா இருக்குமா, சேர்க்குமா? இப்ப ஏதோ ஒரு செய்தியில பார்த்தேன், அவருடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு அவர் விரும்புகிற தொகுதிகள் கொடுக்கப்படலாம் அதிமுக கூட்டணியில் செய்தி ஓடிச்சு. அதுக்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நானும் பார்க்கிறேன். அவரு தொடர்ந்து பாஜகவெல்லாம் கடுமையா விமர்சிச்சுன்னு இருந்தாரு. அந்த விதத்துல பார்க்க போனா அந்த கூட்டணியில சேர்றது ஒரு உகந்ததா இருக்குமா? அவருடைய கொள்கைகள் முரண்படாதுங்களா? அந்த மாதிரிலாம் இல்லை. இதுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியில் அவர் இருந்த போதும் அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோட கூட்டணி வைத்திருந்திருக்கிறார். அது ஒன்றும் பெரிய நெருடெல்லாம் இருக்கு. இது இன்னொரு பக்கம் பார்க்க போனா தேமுதிக திமுக கூட்டணியில இணைஞ்சு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அந்த சட்டசபை சீட்டுகள் இன்னும் ஷேர் பிரிக்காம இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சது 10 தொகுதி வேணும், அப்படி இல்லைன்னா கூட்டணியை விட்டு விலகிடுவோம் அப்படின்ற போல அந்த கட்சியோடைய மாவட்ட செயலாளர்கள் பிரேமலதாவுக்கு அழுத்தம் கொடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது எப்படி பார்க்க முடியும்? இது மாதிரி ஹேசியமான இதுகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. அவங்க பொதுச் செயலாளர் ஏதேனும் அறிக்கை வெளியிட்டிருந்தா நம்ம அதை பத்தி பேசலாம். உட்கட்சியில அவங்க மாவட்ட செயலாளர் அந்த பொதுச் செயலாளர் சொன்னாங்கன்னா அது அவங்களது உரிமை. அதுல போய் நம்ம என்ன கருத்து சொல்றது? இல்ல, இது திமுகவுக்கு ரொம்ப ஏற்கனவே அவங்க சீட் ஷேரிங் கொடுக்க முடியாம ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சிகளை குறைக்க சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த கட்சியும் போய் சேர்ந்து வச்சு இப்போ கூட்டணிகள் தேவையான சீட்டை கொடுக்க முடியாம அவங்க ரொம்ப சிக்கல்ல ஈடுபடுற போல இருக்கும் கூட்டணியில். அப்புறம் உங்களுக்கு அந்த 2 பேருமே ஒற்றுமையெல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய ஓட் ஷேரிங் எல்லாம் வராது இல்லைங்களா? தமிழ்நாட்டு மக்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், யார்
முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே பார்த்து யோசித்து முடிவெடுப்பாங்க. இந்த பக்கம் எத்தனை கூட்டணி இருக்கு, நம்பர் ஆஃப் கூட்டணி கட்சிகள் ஜாஸ்தி இருக்கு, இந்த பக்கம் இது குறைச்சிருக்கு, அப்படி பார்க்க மாட்டாங்க. எந்த கட்சி ஆளுங்கட்சியா வரணும், யார் முதலமைச்சராக வரணும், அது குறித்து தான் முடிவெடுக்கும். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக வளர்ந்தாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தேனிக்குள்ளேயும் போடி நாயக்கருக்குள்ளே ஒடுங்கிட்டாரு. அவருடைய வாக்குகள் வந்து வருமா, ஒரு சட்டசபைக்கு மீண்டும் போகாரா, ஒரு டெபாசிட் வாங்க வராங்க ஐயா? ஏன்னா இப்ப இருக்கிற சூழல் எப்படி இருக்கு, கள நிலவரம், அவருடன் நீங்க பயணிச்சிருக்கீங்க. இதுவரை அதிமுகவில் பயணித்துவிட்டு அதிமுக அடையாளத்தோடு சென்று திமுகவில் போட்டியிட்டவர்கள் தங்கத்தமிழ் செல்வன் உள்பட தோல்வியை தான் முதலில் தழுவி இருக்கிறார்கள். அதே நிலை தான் திரு OPS அவர்களுக்கும் வரும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. திரு OPS அவர்கள் இந்த முடிவு எடுத்தது என்பது மிக துரதிருஷ்டவசமானது. 77 வயசு ஆகுது. 3 முறை பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு, புரட்சி தலைவர் MGRக்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு, ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு ஒரு முதலமைச்சராக ஒரு சாதாரண ஒரு பெட்டிக்கடை வைத்திருந்தவர் தமிழகத்தை ஆளுகிற நிலைக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு பெற்றவர். எந்த ஒரு இயக்கம் அவருக்கு இந்த உயர்வை கொடுத்ததோ அந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக அவர் இருந்திருக்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் தனிப்பட்ட கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். ஆனால் அதிமுக என்கிற கட்சிக்கும் அவருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. பல அதிமுக தொண்டர்கள் அவரையும் ஆதரித்தார்கள். இப்ப எல்லோரும் திரும்ப அதிமுகவுக்கு வந்துட்டாங்க. அவர் கூட இருந்தவங்க எவ்வளவு பேர் எல்லோரும் பெரும்பாலானவங்க வந்து அதிமுகவுக்கு வந்துட்டாங்க. ஒரு சில பேரோடு அவர் திமுகவில் ஐக்கியம் ஆகியிருக்கிறார். அதனால அது பெரிய அளவுக்கு அவர் எடுத்த இந்த முடிவு என்பது பாராட்டப்படாது, ஏற்கப்படாது என்றதை நான் பார்க்கிறேன். அதே போல வந்து அதிமுக வந்து பாஜகவுடைய கூட்டணி பேச்சுகள்லாம் கடந்த காலத்துல இங்கதான் நடந்தது, தமிழகத்துல தான் நடந்தது. ஆனா இப்ப ஒரு புதுவிதமா பாத்தீங்கன்னா டெல்லியில போயிட்டு பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அதிமுகவுடைய கை ஓங்கி இருக்குங்களா இதுல, இல்ல இறங்கி இருக்குங்களா? அப்படி இல்லை, எந்த இடத்துல உட்கார்ந்து பேசுறோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன பேசி முடிக்கப்பட்டது என்பதுதானே முக்கியம். தேர்தலில் எவ்வளவு எண்ணிக்கையில் அதிமுக போட்டியிடுகிறது, தனித்து ஆட்சி அமைக்கிற வகையில பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக போட்டியிடுகிற பொழுது அது வரவேற்க தகுந்தது, பாராட்ட தகுந்தது. அதனால இடம் எங்க வச்சு பேசுறாங்கிறது ஒன்றும் பெரிய முக்கியத்துவம். இப்போ அறிவாலயத்திலே வந்து மேலே கீழே ரைடு விட்டு 63 சீட்டு வாங்கிட்டு போறது விட இது ஒன்றும் பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளாவதற்கு, விமர்சிக்கப்படுவதற்கு எந்த விஷயமும் இதுல இல்ல. தொடர்ந்து வந்து இது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது திமுக என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் தேர்தல் முடிஞ்ச உடனே எடப்பாடி அதிமுக வந்து பாஜக கிட்ட போயிட்டு சரணடைய வச்சிருவாரு அப்படின்ற போல விமர்சனத்தை வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அது திரு ஸ்டாலின் அவர்களது ஆசையாக இருக்கலாம். ஆனால் அதிமுக என்பது தொடர்ந்து திராவிட இயக்க கொள்கைகளில் அது வந்து பாதிக்கும். திமுக இன்றைய தேதிக்கு திமுக அதிமுக என்று களம் அமைந்தால் வெல்வது அதிமுகவாக இருக்கும் என்பதால இல்லாத பாஜகவை முன்னிறுத்தி இவர் அந்த பாஜகவுக்கு எதிர்ப்பு அரசியல் நிலைப்பாட்டில் வெற்றி பெறணும் என்று நினைக்கிறார்கள். சித்தாந்த அரசியலை நோக்கி பயணிக்கிறாங்க. இந்த தேர்தலில் மக்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக சட்டம் ஒழுங்கால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு, மதுவிலக்கு, ஊரெங்கும் போதை மாத்திரைகள், பட்டி தொட்டி எல்லாம் டாஸ்மாக் சரக்குகள், இதெல்லாம் வந்து மக்களை பெரிய அளவுல வந்து பாதித்து இருக்குது. மிக அதிகமான ஊழல், இதனால மக்கள் பாதிப்பு. அப்புறம் நிறைய கொலை கற்பழிப்புகள் என்று எப்படி கலைஞர் ஒரு தடவை சொல்லியிருப்பார் ஆற்காடு வீராசாமி அவர்களை பார்த்து, இந்த முறை திமுக ஆட்சிக்கு வரலைன்னா மின்துறை தான் அதற்கு காரணம். அதுபோல இந்த முறை திமுக ஆட்சிக்கு வராம போறதுக்கு முதலமைச்சர் வசம் இருக்கிற காவல்துறையும் செந்தில் பாலாஜியால் நிர்வகிக்கப்படுகிற மதுவிலக்கு துறையும் தான் காரணமா. திமுக கூட்டணியில ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்கள், ஸ்ட்ரீட் ஷேரிங் எல்லாம் போயின்னு இருக்கு, நிறைவடைஞ்சு காங்கிரஸ்க்கெல்லாம் கொடுத்தாச்சு, முஸ்லீம் லீக்கு அது போன்ற இந்திய தேசிய முஸ்லீம் எல்லா கட்சிகளும் சிறு கட்சிகள்லாம் கூட்டணி ஷேரிங் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ வரைக்கும் அதிமுக கூட்டணியில வந்து இது பேச்சுவார்த்தைகள் தொடங்காம இருக்கு. என்னென்ன சீட்டுகள் எப்போது ஒதுக்கப்படும்? அவர் எடப்பாடி பழனிசாமி நேற்று சொல்லியிருக்காரு, 4 நாள் எல்லாம் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காரு. இன்னும் 3 நாள் தானே இருக்கு, திங்கள் செவ்வாயில வந்து. மிக்க நன்றி ஐயா, வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்து.